வெரி குட் மார்னிங் டு ஆல். அருப்புக்கோட்டையிலேருந்து சுப்பாராஜா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1/4 மணி நேரம் கண்டென்ட் தான், பெரிய விஷயம்லாம் இல்லை. உங்கள் ப்ரிப்பரேஷன் டைமில் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் தான் இந்த ஒரு 1/4 மணி நேரம் வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இன் ஜிஎஸ். வரக்கூடிய 20 நாளில் இந்த லெசன்ஸ்லாம் நான் படிக்காமல் எக்ஸாம்களுக்குள்ளே போகவே கூடாது அப்படிங்கிற லெசன்ஸ் தான் உங்கள் கண்ணு முன்னாடி காட்ட போகிறேன். உங்களுக்காகவே நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காகவே நான் வீடியோஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிடுங்க. இதை ஃபாலோ பண்ணாமல் இருக்காதீங்க. ரொம்ப போச்சுன்னா 20லேருந்து 22 லெசன் தான். இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட நீங்கள் முடிச்சிடலாம். அரௌண்ட் 75 கொஸ்டின்ஸ் எக்ஸப்ட் மேக்ஸை விட்டுட்டீங்க அப்படின்னா 75 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் 40+ இல்லை 50+ மேலே கொஸ்டின்ஸ் இந்த லெசன்ஸ்லேருந்து தான் வரும், இந்த டாப்பிக்லேருந்து வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும். ரைட், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒன்று தெரியும், வரக்கூடிய 2024 நமக்கு பொன்னான வருஷம். அதுதான் உண்மை. ஏன்னா Group 1, Group 2, Group 2A, Group 4, கால்ஃபர் அப்படிங்கிறது நமக்கு டிஎன்பிசி பிளானர்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. தேர்ஃபோர் அதில் Group 2, 2Aக்கான வேகன்சிஸ் அப்படிங்கிறது 2000க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. அதற்கான எக்ஸாம் செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகுது. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை அப்படிங்கிற பிளேஸில் ப்ராக்டிஸ் வில்லேஜ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் கால் டிஜிட்டல் ஃப்ரீ ப்ராக்டிஸ் ஜோன். நம்ம கரெக்டாக இருந்தோம் நல்லா சொல்ல போனால் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ப்ராக்டிஸ் ஜோன் அப்படின்னே சொல்லலாம். என்ன சார் அப்படின்னா, மொபைல் ஃபோன் அலவுடு இல்லை, குட்டி ஃபோன் அலவுடு, ஏகப்பட்ட மாடல் டெஸ்ட் ஃப்ரம் தி டே ஆஃப் ஜாயினிங்ல இருந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன். மார்னிங் 5 o'clockலேருந்து அப் டு நைட் 10 மணி வரை நீங்கள் டைட் ஷெட்யூலாக இருக்க முடியும். 1 year கோர்ஸ் இருக்குது. இதனுடைய சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்ன சார் அப்படின்னா, 5 to 7 நீங்கள் ஃப்ரம் தி டே ஆஃப் ஜாயினிங்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் எழுதணும். அடுத்து 8 to 9 வரை உங்களோட டைம். அகைன் 9 to 11:30 வரைக்கும் லாங்குவேஜஸ் கிளாஸஸ். 11:30 to 3:30 நம்ம செஷன் மேக்ஸ் கிளாஸ் நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். அகைன் 4 to 6 o'clock வரைக்கும் ஜிஎஸ் கிளாஸ் போகும். அகைன் 8 to 10 வரைக்கும் வீக் டு பீக் செஷன். நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் தனி கவனம் கொடுப்பாங்க. சரிங்களா, இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பர் 8925529270 8925529270 இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு லிங்க் உங்களுக்கு தேவையான பேசிக் டீடைல்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்க. எங்கள் சைட்லேருந்து கால் வரும். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு. ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் வில்லேஜில் நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். மேக்ஸ் உங்களுக்கு புரியலை, உங்களுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அதனாலே நான் ராமானுஜம் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் என் வீடியோ போய் பாருங்கள். வீடியோ பாருங்க, சின்ன பிள்ளைக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ மோர் ஓவர்லஸ் இங்கே என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னா 1-to-1 மென்டல் சிஸ்டம் இருக்கும். நீங்கள் எந்த லெவலில் 0ல் இருந்தீங்கன்னாலும் பரவாயில்ல, தைரியமாக வாங்க. மேத்ஸை பற்றி கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் இருக்கேன். சரிங்களா, 2. மூணாவது முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா, இதோட ஃபீச்சர்ஸ், நம்ம ப்ராக்டிஸ் வில்லேஜோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன சார் அப்படின்னா, லைப்ரரி இருக்கும், 1-to-1 மென்டல் சிஸ்டம்ஸ் இருக்கும், ரொம்ப முக்கியமாக டெய்லி மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு தனி கவனம் கொடுத்து உங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாடு லாஸ்ட் நடந்த Group 2, Group 2Aல நமக்கு தான் கிட்டத்தட்ட 759 இந்த கவுண்ட்ஸ் வந்து மாடிஃபை இருக்கும், இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, கவுண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நியர்பை 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வரையும் நம்ம அதில் கிளியர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, சக்ஸஸ் மீட் கூட வச்சுக்கோங்க. ரைட், ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடுறேன். எஸ், தட்ஸ் கால் Group 4 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் ஃப்ரம் ஜிஎஸ் சைட்லேருந்து. சரிங்களா, மேக்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டேன். முதல்ல 50 டேஸ்க்கு ஒன்று போட்டேன், அடுத்து 30 டேஸ்ன்னு ஒரு பிளானர் போட்டேன். அகைன் இன்னும் வரப்போது ஒரு 15 டெஸ்ட் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ராமானுஜம் சீரிஸ் முடிச்சுன்னா அடுத்த டெஸ்ட் வந்து ஆரம்பிச்சிடும். அந்த வகையில் ஜிஎஸ்க்கு வந்துட்டு என்ன லெசன் படிக்கிறது நான் ஸ்டார்டிங்கே சொல்லலான்னு, பட் ஆனால் உங்களுக்கு அதுக்கேற்ற டைமிங் கிடைக்கல. ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 யூனிட் இருக்குது, கடல் மாதிரி இருக்குது ஜிஎஸ்ல. அதில் ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த 20 நாளில் சார் நான் ஏதோ படித்த மாதிரியே இருக்குது, ஆனால் எனக்கு மறந்து போயிடுது, நான் போய் கொஸ்டின்ஸ் போடுறேன், நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், ஆனால் 2 ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறேன், 2 ஆப்ஷன் இதுவா அதுவான வந்து நிற்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. அதுக்கு தான் ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் அதுக்கான வீடியோவாக இருக்க போது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். இந்த லெசன்ஸை படிக்காமல் எக்ஸாம்களுக்குள்ளே பண்ணவே கூடாது, உள்ள என்ட்ராகவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெளிவாக புரிஞ்சு நிறைய டெஸ்ட் போட்டு நிறைய கேள்வி கேட்டுட்டு நீங்கள் எக்ஸாம்களுக்குள்ளே போகலாம். ரைட், ஸ்பெசிஃபையாக ஒரு 20லேருந்து 22 லெசன், அதுக்கு மேலே கிடையாதுங்க. அதுக்கு மேலே வேணால் ரொம்ப லெசன்ஸ்லாம் கொடுக்கல. ரைட் சார், இப்போ தான் சார் நான் ஆரம்பிக்கிறேன், ஃபாலோ பண்ணலாமா சார்? சத்தியமாக தைரியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதான் படிக்க போகிறேன். நான் அதை தான் சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி கொண்டு வந்திருக்கேன். சரியா, ரைட். பாருங்களேன்,
ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சப்ஜெக்டே பாலிட்டியா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, மை ஃபேவரட் ஒன். ஸோ பாலிட்டி. ஸோ பாலிட்டியில எந்த லெசன்ஸை நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் அப்படிங்கிறது வரும். நான் ஜென்ரலாக சொல்ல போகணும் அப்படின்னா, இந்த லெசன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இல்லையா, இந்த லெசன்ஸ் படிக்காமல் நீங்கள் என்ட்ரு ஆகவே கூடாதுங்க. ஓகே, அது என்ன சார் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். எந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் கால்ட் 10th ஸ்டாண்டர்ட் புக்கு. மொத்தம் 5 லெசன்ஸ் இருக்கும். மேபி 2023 எடிஷன் வச்சிருந்தீங்கன்னா 5 லெசன்ஸ் இருக்கும். 3 லெசன் 1, 2, 3. ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியன் கான்ஸ்டியூஷன், செகண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், தேர்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த 3 லெசனை தெளிவா புரிஞ்சு ஆழமா நிறைய டைம் ஒப்பிச்சு பார்த்து நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு நீ எக்ஸாம்பிள்குள்ள போகணும். பாலிட்டிலேருந்து 8 கொஸ்டின்ஸ் 9 கொஸ்டின்ஸ் வராங்கன்னா 5 கொஸ்டின் மினிமம் 5 to 4 கொஸ்டின்ஸ் எந்த டாபிக்ல இருந்து கவர் ஆகும் அப்படின்னா இந்த 3 லெசன்ஸ்ல இருந்து தான் கவர் ஆகும். ரைட், ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன பண்ண போறீங்க, 9th ஸ்டாண்டர்ட் புக் எடு. 9th ஸ்டாண்டர்ட் புக் அதுல ஒரு 5 லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 5ஐயும் விட இப்ப நம்ம படிக்க நேரம் இல்லை. அதுல ஒரே ஒரு லெசன்ஸ் கொடுப்பாங்க, தட் இஸ் கால் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். இந்த இருக்குல்ல, உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் கட்டாயமா படிச்சிருக்கணுங்க. உறுதியா ஒரு கொஸ்டின், அதுல மாற்றமே இல்லாம தெளிவா படிச்சுக்கோங்க. உறுதியா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரைட், அடுத்து 8th 7th எனக்கு அதெல்லாம் எனக்கு கரெக்டா தெரியல. பட் நேஷனல் சிம்பிள்ஸ் சொல்லி 6th ஸ்டாண்டர்ட்ல ஒரு லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த லெசன்ல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். இந்த 5 லெசனை முதல்ல தெளிவா படிங்க. சார் நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன் சார், ஒரு 2-3 டைம் ரிவிஷன் பண்ணுங்க. இந்த ரிவிஷன் பண்ணிட்டீங்கனாலே பாலிட்டர் ஒரு 8 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஒரு 9 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா மினிமம் 4 கொஸ்டின்ஸுக்கு நான் ஷாரிட்டி கொடுப்பேன். இந்த லெசன்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ரைட் சார், இது மட்டும் போதுமா? எக்ஸ்ட்ரா எனக்காக 2 மட்டும் பாக்குறீங்களா எக்ஸ்ட்ரா? அது என்ன சார் நான் பார்க்கணும் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு எழுதி போறேன், அதை மட்டும் நீங்க வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. முகவுரை. ரைட்டா, முகவுரை படிக்கக்கூடாதுக்கன்னா முகவுரை சம்பந்தமாக வரக்கூடிய வழக்குகள், கேசஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். என்னது சார் அப்படின்னா, கேசவானந்தா பாரதி வழக்கு, மினர்வால் மில் வழக்கு, LIC வழக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? கேசஸ் உறுதியாக படிச்சிருங்க, ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ஆட்சி மொழிகள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆட்சி மொழிகள், லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன்ஸ் இருக்கும். லெசன்ஸ் இருக்காது, ஸ்கூல் புக்கில் இருக்காது. நம்ம தான் என்ன படிக்கணும்னா, அந்த 8th ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய எந்த அமெண்ட்மெண்ட்ல எந்த லாங்குவேஜ், சிந்தி மொழி எந்த அமெண்ட்மெண்ட், போடா, டோங்கரி, மைத்திரி, சந்தாலி எந்த லாங்குவேஜ், இந்த 2 மட்டும் தெளிவா தரோவா பக்காவா படிச்சிருங்க, முடிஞ்சிடும். வேற எதுவுமே தேவையில்லை. ரைட், இன்னும் நான் டெப்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு ஆசை இருக்கு சார், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும் சொல்லுங்க சார் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆர்டிகிள் 36ல இருந்து 51A ஃபுல்லா, சரியா? அதுல ஒரு 10 வரும் இல்லையா? இதை மட்டும் தெளிவா படிச்சுட்டு போங்க. ஆர்டிகல்ல கை வைக்கணும், இதெல்லாம் கை வைப்பாங்க. இதை மட்டும் படிங்க இப்போதைக்கு, இந்த டைம் மட்டும் படிச்சுங்க. எதெல்லாம் படிக்கணும்? 10th பாலிட்டியில 3 லெசன், 2 லெசன், ஒன்று உள்ளாட்சி அமைப்புகள், இன்னொன்று தேசிய சின்னங்கள். நீங்க 7ஆப்லயும் அந்த லெசன்ஸ் வரும், 7th ஸ்டாண்டர்ட்லயும் வரும். ரைட் தானே? ஸோ அதையும் உங்களுக்கு வேணா படிச்சுக்கோங்க. அகைன் பிரியாம்பிள் பத்தி கேசஸ் படிச்சிருக்கணும். முக்கியமான விஷயம் ஆட்சி மொழிகள், லாங்குவேஜஸ் 8th ஷெட்யூல்ல கொடுத்துருக்கூடிய அந்த லாங்குவேஜ் படிச்சிருக்கணும். ஆர்டிகல் 36ல இருந்து 51 கொஸ்டின் டு ஆன்சர், ஆன்சர் டு கொஸ்டின். நீங்க இதை படிச்சுட்டு போங்க. 9 கொஸ்டின் கேட்குறாங்க, 8 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா மினிமம் 75 to 80, ஒரு 8 கொஸ்டின்ல ஒரு 6 கொஸ்டின் உறுதியாக நீங்க அடிச்சிடலாம், கண்டிப்பா அடிச்சிருவீங்க. அதுக்கு நான் ஷாரிட்டி கொடுக்குறேன் சார். 11th 12th புக்லாம் படிச்சிருப்பீங்க, நேரம் தான் படிச்சுக்கோங்க. பட் ஆனால் வேணாம், இப்போதைக்கு வேணாம், டைம் இல்லை, சரிங்களா? இதை ரிவிஷன் பண்ணிருங்க. இதை படிக்காம எக்ஸாம்களுக்குள்ள போகவே கூடாது, புரிஞ்சாக்கண்ணா? ரைட், அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்க. தட் இஸ் கால் ரொம்ப முக்கியமான விஷயம். எதெல்லாம் கவர் ஆகும் சேர்த்து கம்பைண்டா கவர் ஆகக்கூடிய, தட் இஸ் கால் ஐஎன்எம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்துட்டு சாலிடா ஒரு 8ல இருந்து 9 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரைட்டா சார்? ஐஎன்எம்னால எங்கள் 12th புக் தான் சார் சொல்லியிருக்காங்க, தாராளமாக படிச்சுக்கலாம். நீங்கள் எதை தெளிவாக படிக்கணும்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கை எடுக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபஸ்ட்டு லெசன் இருக்கும்ல, ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ உறுதியாக அந்த இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது கேட்கலன்னா லெசனே கிடையாது. 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், தட்ஸ் சோசியல் ரிஃபார்ம்ஸ் இன் 19th சென்ச்சுரி, உறுதியாக படிச்சிருக்கணும். 3 டைம் எழுதி படுத்திருக்கோங்க. 3 டைம். பிரார்த்தனா சமாஜம், பிரம்ம சமாஜத்தில் ஆரம்பிச்சு லாஸ்ட்டாக நம்மளுடைய விவேகானந்தா வரைக்கும் ஃபுல்லாமே நீங்கள் படிச்சிருக்கோம். 19th சென்ச்சுரி. ஓகே,
அடுத்து ரெண்டாவது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், புலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, எல்லாருமே வரக்கூடிய அதுதான். ஓகே, அந்த லெசன்ஸை தொடாம உள்ள போகவே கூடாது. 2 இந்த பக்கம் பாருங்களேன், தமிழகத்தினுடைய விடுதலை போராட்டம் ஆஸ் யூஸ்வல் ரொம்ப முக்கியம். தமிழகத்தின் சமூக மாற்றம், சரியா? இந்த 4 லெசன்ல இருந்து 2024 எக்ஸாம் கேட்டிருக்காங்க. 4 லெசன்ல இருந்து ரிப்பீட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ரிப்பீட் ஆகி வந்துருக்கும். ரைட் சார், கவனிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இந்த 4 லெசன் எழுதியிருக்கேன்னா இந்த லெசனை விட்டுருங்க. 1 2 3 1 2 3. சார் இது மட்டும்தான் கவர் ஆகுமா சார், வேற லெசன்ஸ் கவர் ஆகாதா சார் அப்படின்னா, தட் இஸ் கால்ட் யூனிட் 8. யூனிட் 8ம் இதுதான், ஐஎன்எம்மும் இதுதான். ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துட்டீங்க, ஹிஸ்ட்ரியில ஒரு போர்ஷன் ஐஎன்எம் வச்சிட்டீங்கன்னா அதுவும் இந்த லெசன்ஸ் தான். ரைட்டா? அப்ப எந்த அளவுக்கு தெளிவா தரோவா பக்காவா படிக்கணுங்கிறத நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்? இந்த 4 லெசனை மட்டும் இப்போதைக்கு ஐஎன்எம்முக்கு படிங்க. இப்போதைக்கு ஐஎன்எம் சப்போஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா காந்தியன் பேஸ், காந்திய காலகட்டம் நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன் சார். எஸ், காந்திய காலகட்டம் 10th ஒரு லெசன் இருக்கும். இந்த லெசனை மட்டும் படிச்சா போதும். ரொம்பலாம் உங்களை கஷ்டப்படுத்தல. ரைட்? அதுல ஒரு 5 லெசன் சொன்னேன், ஒரு 2 டாபிக் மட்டும் சொன்னேன். இதுல ஒரு 4 லெசன் எல்லாமே படிச்சிருப்பீங்க. எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்கிறது டெப்தா படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பண்ணக்கூடிய எல்லாரும் தப்பு, புக் பேக்கை விட்டுறாங்க. புக் பேக்கை விட்டுறக்கூடாது. சரியா? ரைட், நெக்ஸ்ட். ஜாகிரபினாலே 10th புக் தாங்க. பேன் நான் சொல்றேன், ஜாகிரபினாலே 10th புக்கு. ஆனால் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக வரக்கூடிய லெசன்ஸ் என்னதுன்னா, இந்தியன் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதில் 2லேருந்து 3 கொஸ்டின், 2 கொஸ்டின் உறுதியாக உங்கள் கொஸ்டினில் இருக்கும், மாற்றமே கிடையாது. 2 கொஸ்டின் அச்சு பெறலாமல் அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசன் அது நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டேங்க, படிச்சிருங்க, ரொம்ப ஈஸியான லெசன். ரைட்டா? ஃபர்ஸ்ட்டு. அப்படியே 3வது லெசனாக வந்துட்டீங்கன்னா, போக்குவரத்து மக்கள் தொகைன்னு ஒரு வார்த்தை இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் இன் இந்தியா. டிரான்ஸ்போர்ட்ல இருந்து கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது, உறுதியா இருக்கும். ஸோ அங்க ஒரு 2 கொஸ்டின் சொன்னேன், இதுல ஒரு 3 கொஸ்டின் சொல்லிட்டேன்னா இங்க பாருங்க. எஸ், திஸ் லெசன், இந்த லெசனை பார்த்தீங்க அப்படின்னா தர்கா இதுதான் பார்த்தீங்கன்னா யூனிட் 9ம் கவர் ஆகும், ஜியாகிரபியும் கவர். தட்ஸ் கால்ட் லாஸ்ட் 2 லெசன்ஸ். தமிழ்நாடு பற்றி டோட்டல் ஸ்ட்ரக்சர் கவர். ரைட்? இப்போ உங்களுக்கு புரியுதா சார்? யூனிட் 8 யூனிட் 9க்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, எக்ஸப்ட் பாலிட்டி கூட வச்சுக்கலாம், ஐஎன்எம், இந்த 4ம் கலந்தது தான் யூனிட் 8 யூனிட் 9. யூனிட் 9 பியூர்லி பேஸ்டாக அதுதான் கேட்பாங்க. ஏன்னா எஜுகேஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கணும். யூனிட் 8ல திருக்குறள் மட்டும் படிச்சிருக்கணும், அது நீங்கள் தமிழில் படிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. புரியுதா? ஸோ திஸ் இஸ் த ரொம்ப முக்கியமான லெசன், ரொம்ப வேலிடா ரீசெண்டாக கேட்டுட்டு கூடிய கொஸ்டின்ஸ். சரியா? மறந்துடாதீங்க, இந்த லெசன்ஸை படிக்காமல் போகவே கூடாது. நான் இதே பண்ணுவேன். நான் ஜூன் 9க்கு அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் அவங்க முன்னாடியே கண்கொள்ளா காமிப்பேன். ரைட்டா? கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ 7 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 5லேருந்து 6 கொஸ்டின் இதுலேருந்து கவர் பண்ணிக்கலாம். ரைட் சார்? இதெல்லாம் நான் நல்லா படிச்சுட்டேன் சார், எக்ஸ்ட்ரா ஒரு லெசன் மட்டும் சொல்லுங்க சார் அப்படின்னா 7th ஒரு லெசன் இருக்கும், புதுப்பிக்க வளங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க, ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன். டைம் இருந்தால் படிங்க, இல்லைன்னா வேணாம். டைம் இருந்தால் படிங்க, புரிஞ்சா? ஆனால் இந்த லெசன்ஸ் படிச்சிருக்கணும். அது யூனிட் 9லையும் கவர் ஆகும், ஜியாகிரபிலையும் கவர் ஆகும். ரைட்? அடுத்து நெக்ஸ்ட் என்ன சார் எதுவுமே எழுதி போடாமல் வச்சிருக்கிறீங்க? எக்கனாமிக்ஸ். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே, செகண்ட் ஒன் நிதி ஆணையம், ஃபினான்ஸ் கமிஷன். அடுத்து தேர்ட் ஒன் லைக் ஓகேவா? இந்த 3 டாப்பிக்கை என்னைக்கும் மறக்காதீங்க, என்னைக்கும் மறக்காதீங்க. சிலபஸில் தி மோஸ்ட் வேல்யூபிள் பாயிண்ட் அப்படிங்கிறது இதுதான். இந்த 3 டாபிக் நீங்கள் கூகுள் பண்ணி படிச்சீங்கனாலும் சரிதான், என்சிஆர்டி புக் எடுத்து படிச்சீங்கனாலும் சரிதான், நம்ம டிஎன்பிஎஸ்சியில் 11th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்கூடிய புக்கை படிச்சீங்கனாலும் சரிதான், ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு நோட்ஸ் பர்சனலாக நீங்கள் வச்சுருப்பீங்க, அதை எடுத்து படிச்சீங்கனாலும் சரிதான்.
இந்த 3 டாபிக்ல இருந்தும் கொஸ்டின் பேப்பர் நிச்சயமா சத்தியமா உறுதியா உண்டு, மாற்றம் இல்லை. அதையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த லெசன் தான். 10th லாஸ்ட் லெசன் என்ன சார் அப்படின்னா தமிழகத்தின் தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. படிக்காம உள்ள போயிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த லெசனை படிக்காம போயிடாதீங்க. யூனிட் 9க்கும் கவர் ஆகும், பிளஸ் தமிழகத்தின் தொழில்துறை தொகுப்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஐ மீன் எக்கனாமிக்ஸ், அதுலேயும் கவர் ஆகும். இந்த 4 டாபிக்கையாச்சு அட்லீஸ்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்து போயிருங்க. ஏன்னா இப்போ எக்கனாமிக்ஸ்லாம் கரண்ட் அஃபேர்ஸோட மிங்கிள் பண்ணி கேட்குறாங்க, அதுதான் முக்கியம். ஸோ ஆனால் இந்த டாபிக்லாம் கான்ஸ்டன்டான ஒன்று, மாற்ற முடியாதது ஒன்று, ரைட்? என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த இதை நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கனாலே ஓரளவுக்கு ஒரு 6 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் அடிச்சிடலாம், உறுதியாக அடிச்சிடலாம், ரைட்டா? ஸோ அப்போ நான் 11th அந்த இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, நான் அதெல்லாம் சொல்ல. பட் ஆனால் எனக்கு நான் ரொம்ப மோஸ்ட்டாக இந்த டைமிங்கில் குரூஷியலாக இருக்கக்கூடிய டைமிங்கில் எந்த லெசன்ஸ் படிக்கணும், அதுக்காக தான் நான் இந்த லெசன்ஸை காமிச்சிருக்கேன். புரியுதாங்கன்னா? இதுக்கு வேர் டு ஸ்டடிலாம் எல்லாமே நம்ம கூகுள் அடிச்சிங்கனாலே தெரியும், அதுலேயே இருக்குது. ஓகே, இது 11th புக்கில் இருக்குது, இது 12th புக்கில் இருக்குது. அஸ் யூஸ்வல் இதுவும் 12th புக்கில் அந்த இதுக்கு பின்னாடியே இருக்கும், ஃபினான்ஸ் கமிஷன் பின்னாடியே இருக்கும், சரியா? ஃபினான்ஸ் கமிஷன்லாம் மேண்டேட்டரியாக கேட்பாங்க. இப்போ புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஸ் கமிஷன் ஹெட்டு யார், 16th ஃபினான்ஸ் கமிஷன் எந்த பீரியடு, அவர் ஃபஸ்ட்டு என்னவா இருந்தார், இதெல்லாம் விட இதோட சேர்த்து வச்சு நிதி ஆயோக், இதையும் சேர்த்து படிச்சுக்கோ. புரிஞ்சா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, போதுமானது, ரைட்? எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் போதும். அடுத்து ஹிஸ்ட்ரி, ரைட்டா? ஹிஸ்ட்ரினாலே நான் எதை சொல்லுவேன்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய டைமிங்கில் 7th புக்கில் குப்தாஸில் ஆரம்பிச்சு தென்னிந்திய சோழர்கள் வரை எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கிறீங்களோ அதை மட்டும் படிங்க. விஜயநகர பாங்கியரசம் குரூப் 4ல் சிலபஸ்லேயே கிடையாது, விட்டுருங்க. சிந்து சமவெளி நாகரிகம் அது 6th புக்கில் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க, நான் வேணானே சொல்ல. ஆனால் 7th புக்கு ஹிஸ்ட்ரி மேண்டட்டரி, ரொம்ப மேண்டட்டரி. பார்த்தீங்களா, நான் 4 ப்ரிஃபரன்ஸாக கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் பாலிட்டி, 2வது INM, 3வது ஜியாகிரபி, 4வது எக்கனாமிக்ஸ், 5வது தான் நான் ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்திருக்கேன். புரியுதா? ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ 7th புக்கு தான் ரொம்ப மேண்டட்டரி. இப்போ இருக்க குரூஷியல் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம், அதனால நான் இதை வச்சு சொல்கிறேன். புரியுதா? நான் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் அதை மட்டும் படிச்சுக்கோங்க. சிந்து சமவெளி நாகரிகம், வேற எதுவுமே வேணாங்கன்னா, வேற எதுவுமே வேணாம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேற எதுவுமே படிக்க வேணாம். புரிஞ்சா? ஸோ எனக்காக இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, போதுமானது. அடுத்து தான் இது எல்லாருமே விட்டுட்டு போகிறது இதுதான். என்ன சார் அப்படின்னா சயின்ஸு, அது அப்படியே இந்த கமன் தனுஷ் படத்தில் வர மாதிரி தான், நீ அப்படியே ஓரமாக உட்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சயின்ஸை ஒதுக்கிட்டே போயிடறாங்க. சார் திருப்பியும் சொல்கிறேன், 8லேருந்து 9 கொஸ்டின் 2024 நமக்கு ரீசெண்டாக 7 கொஸ்டின்ஸில் ஆவரேஜாக எடுத்து பார்த்தா 8லேருந்து 9 கொஸ்டின்ஸு சயின்ஸ்லேருந்து கேட்குறாங்க. 8லேருந்து 9னா மற்ற எல்லாரும் கஷ்டம் நினச்சிட்டு ஸ்கிப் பண்ணுறக்கூடிய லெசனை நம்ம ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜாக எடுத்து சயின்ஸை கவர் பண்ணணும். 4 யூனிட் சேர்ந்தது. என்ன 4 யூனிட் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. உங்களுக்கு நல்லாவே 4 தெரியும் இல்லையா? இதில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபிசிக்ஸ் மட்டும் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிசிக்ஸில் இப்போ இருக்கக்கூடிய டைமிங்கில் தயவு செஞ்சு ஃபார்முலாவை மட்டும் எடுத்து படிச்சிருங்க. என்ன சார் ஃபார்முலா, நீங்கள் மட்டும் புது டைப்பாக சொல்கிறீங்க, எல்லாம் கான்செப்ட் சொல்லுவாங்க. உறுப்பு இருக்கணும்னா என்ன, லென்ஸின் திறன் வாய்ப்பாடுனா என்ன, நியூட்டன் செகண்ட் லாவுடைய வாய்ப்பாடுனா என்ன, H=I²RT அப்படின்னா என்ன, இந்த மாதிரி ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுறது ஃபிசிக்ஸில் அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஃபிசிக்ஸ் கான்செப்டில் ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். நான்லாம் ஒரு 16 ஃபார்முலா நான் மொத்தமாக கொலிக் பண்ணி நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபார்முலாவை நான் தெளிவாக படிச்சுட்டு போனேனாலே ஃபிசிக்ஸில் அடிச்சிடலாம், ரைட்? கெமிஸ்ட்ரியில் நான் என்ன சார் படிக்கணும், இங்கே பாருங்கள், வேறு எதுவுமே நான் சொல்லலை, எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான். அது என்ன லெசன் சார் அப்படின்னா ஆசிட் பேஸு சால்ட்டு, ஏபிசின்னு சொல்லுவோம் இல்லையா, ஏபிஎஸ், ஆசிட் பேஸ் சால்ட், அந்த லெசன் படிச்சிருப்பீங்க. அதோட சேர்த்து ஃபர்டிலைசர்ஸ் மட்டும் படிச்சிருங்க. சார் இது ஸ்கூல் புக்லேயே இல்லையே, என்ன பண்ணுறது? பழைய புக்கில் கொடுத்துருக்காங்க, 12th புக்கில் கொடுத்துருக்காங்க, வேர் டு ஸ்டடி அடிங்க ஆட்டோமேட்டிக்காக. இதை மட்டும் படிச்சிருங்க, தயவு செஞ்சு இதை மட்டும் படிச்சிருங்க. புரியாததை இப்போ படிக்கிறதுக்கான நேரம் கிடையாது, இல்லை வேணாம், ரைட்? சார் பாட்னியில் நான் என்ன சார் பண்ண போகிறேன், பாட்னி படித்தாலே ஒரு மாதிரி இருக்குது, விட்டுருங்க, ஃபீல் ஃப்ரீ. ஜுவாலஜி முக்கியம், ஜுவாலஜி ரொம்ப முக்கியம். எஸ், ஸோ ஜுவாலஜியில் என்ன சார் படிக்கிறது, அது யூஸ்வல் நமக்கு நல்லாவே தெரியும், தட் இஸ் கால் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் விட
அந்த பிளட்டை கூட நான் செகண்ட் ஆப்ஷனாக தான் நான் வச்சுக்கிறேன். எனக்கு பிளட்டு கூட எனக்கு வேணாம். ஆனால் நீங்கள் எந்த லெசனை படிச்சுட்டு போயிடணும் அப்படின்னா நல்லா பெருசாக எழுதுறேன் பாருங்க. இது பார்த்துருக்கீங்களா? மனித நோய்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு லெசனும் உறுதியா உண்டு. 2 கொஸ்டின் கட்டாயமா உண்டு. என்விரான்மெண்ட் ரிலேட்டடா, சிஓபி ரிலேட்டடா, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டின்னு சொல்லுவோம் அது, இல்லை என்விரான்மெண்ட் நம்ம சுற்றுச்சூழல் அந்த மாதிரி ரிலேட்டடா கேட்கக்கூடிய உறுதியா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க என்விரான்மெண்ட்ல. மனித டிசீஸ், ஹியூமன் டிசீஸ் அப்படிங்கிறது கட்டாயமா உண்டு. 1 or 2 பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் இந்த இதுல தான் 4 நாள் சுத்தி கேட்க போறான். ஸோ அதுல இருக்கக்கூடிய லெசன்ஸை தெளிவா பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டீங்கனாலே போதும். இதை சயின்ஸை நீங்க கவர் பண்ணீங்கன்னா 9 கொஸ்டின் நீங்க போட வேணாம். அட்லீஸ்ட் ஒண்ணுமே படிக்காம இருக்கிறதுக்கு 5ல இருந்து 6 கொஸ்டின் போடலாம் இல்லையா? கரெக்ட் தானே? இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் நீங்க போட்டுடலாம். இதுல இருந்து உறுதியா 2 கொஸ்டின் நமக்கு வரப்போகுது. இதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின் ஆக மொத்தம் எத்தனை கொஸ்டின் போட்டலாம்? 5 கொஸ்டின் போட்டலாம் இல்லையா? இதை மட்டும் படிங்க. இந்த 20 நாள்ல இதை மட்டும் தயவு செஞ்சு படிச்சிருங்க. புதுசா படிங்க, ரிவிஷன் பண்ணுங்க, எப்படினாலும் ஓகே. ஆனா இந்த இதை படிச்சுட்டு போயிருங்க, படிக்காம உள்ள போயிடாதீங்க. இதுதான் கான்செப்ட், ரைட்? சார் இன்னும் 2 யூனிட்டை நீங்க விட்டுட்டீங்க சார் அப்படின்னு நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். அடுத்து என்ன யூனிட் அப்படின்னா யூனிட் 8, யூனிட் 9. சார் கவனிச்சுக்கோங்க, யூனிட் 8ங்கிறது ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், திருக்குறள், இந்த 3ம் கலந்த கலவை தான் யூனிட் 8. யூனிட் 9 என்ன சார்? ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி அண்ட் தென் எக்கனாமிக்ஸ், இந்த 4ம் கலந்த கலவை தான் யூனிட் 9. சில டாபிக் வெளியிலேருந்து போகும். ஆனால் நீங்கள் எதையுமே நம்ம இதெல்லாம் பண்ண வேணாம், ஒரி பண்ண வேணாம். நம்ம போய் எக்ஸாம் காலில் இந்த கொஸ்டின் தெரியுதா, ஆன்சர் தெரியுதாங்க தான் செக் பண்ணுவோமே தவிர இது யூனிட் 8லேருந்து கேட்டிருக்காங்களா, யூனிட் 9லேருந்து கேட்டிருக்காங்களான்னு சொல்லி நம்ம செக் பண்ண மாட்டோம், ரைட்? ஸோ ரிமெம்பர் தட். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மற்ற எல்லாமே படிச்சிருப்பீங்க, பட் இந்த குரூஷியலான டயத்தில் இந்த லெசன்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. சார் இன்னொரு யூனிட் விட்டுட்டீங்க சார், மேக்ஸு. அது நான் ஃபாலோ பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டேன், நிறைய ஷெட்யூல்ஸ் போட்டுவிட்டேன், எங்கெங்கெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டேன், எந்த லெசன்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டேன், எந்த புக் எடுத்து ரெஃபர் பண்ண சொல்லிட்டேன், கிளாஸ் ஒர்க்லேயும் சால்வ் பண்ண வச்சுட்டேன், ஹோம் ஒர்க்காகவும் கொடுத்துட்டேன். ஸோ புக் எடுத்து உங்களே படிக்க வச்சுட்டேன், ரைட்? ஸோ மேக்ஸுக்கு ராமானுஜன் சீரீஸுங்கிறது ஃபாலோ பண்ணேன், ரைட்? இதுதான் சார், வேற எதுவுமே கிடையாது. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க, சிஏ எங்கேருந்து சார் நான் படிக்கிறது? சரிங்களா? அது ஒரு கடலுங்க, அது ஒரு கடல். ஒரு செட்டு கொஸ்டின்ல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் வைப்பான். கஷ்டமா வச்சு கேட்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா 6லேருந்து 7 கொஸ்டின் வச்சிருவாங்க. அது எங்கேருந்து கேட்குறாங்க, எந்த வருஷம் கேட்குறாங்க, என்ன பண்றது, எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வேணால் ஒரு ஜஸ்ட் க்ளூவாக நம்ம யூடியூப்லேயே நீங்கள் போட்டு டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சேனலில் நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம சேனலே யூஸ் பண்ணுவாங்க, ஓகே? அதை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு போய்க்கோங்க. இதை நம்ப முடியாது, சிஏவை நம்ப முடியாது. பட் மித்த யூனிட் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பாலிட்டியில் நான் சொன்னேன் இல்லையா, இப்படிலாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா 75 கொஸ்டினில் மினிமம் 50 கொஸ்டின்ஸு நான் கேரண்டி. இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 50 அசால்ட்டாக வரும், தாராளமாக வரும். தாராளமாக 50 இல்லைனா 53 இந்த ரேஞ்சில் வந்துடும். மீதி இருக்கக்கூடிய 20 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நீங்கள் படித்தது, ரிவிஷன் பண்ணது, கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான், சரியா? தீஸ் ஆர் த டாபிக் சார். இதுதான் முக்கியமான விஷயம். மேக்ஸுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ தைரியமாக படிங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ பேர் தெரிய முடியுமோ அவ்வளோ பேர் தெரியப்படுத்துங்க. இன்னொரு கேள்வி கேட்பாங்க, சார் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இதை கூட நான் படிச்சுட்டு போகலாமா? ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் சார், ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஜிஎஸ்ல ஒரு மினிமம் செட் ஆஃப் கொஸ்டின், மேக்ஸை விட்டுருங்க, 75ல் ஒரு 40 கொஸ்டின்ஸ் தான் அவங்க வாங்குவாங்க, உறுதியாக வாங்குவாங்க, ரைட்? ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் 5 டைம் நல்லா ரிவிஷன் பண்ணி எழுதி பார்த்துட்டு நம்ம சொல்லி பார்த்துட்டு உள்ளே போயிடணும். இதுதான் விஷயம். தமிழ் ஆல்ரெடி கிங் ஆயினோ, நீங்கள் எல்லாருமே நல்லா படிச்சிட்டீங்கன்னு நம்புகிறேன். கடைசி ஒரே ஒரு சஜஷன் என்னதுன்னா, சிலபஸ் காப்பி எடுங்க, சிலபஸ் காப்பியை வச்சுட்டு படிங்க. நீங்களாம் எல்லாத்தையும் ஃபுல்லாக படிக்க வேணாம். நிறையா எல்லா இடத்துலையும் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் நம்ம இன்ஸ்டியூட்லேயே கண்டக்ட் பண்ணுறோம். எங்கெங்கே மார்க் டெஸ்ட் போகிறாங்களோ அங்கெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட்டு தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். OMR ஷேட் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும். பிளாக் பென் யூஸ் பண்ணுங்கள், இப்போயே யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பென் தான் எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறது. அங்கே போயிட்டு நீ பென் ஓப்பன் பண்ணி மை ஃபுல்லாக கொட்டிடும் OMR. ஸோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பாதி பென் 2 பென் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் நான் எக்ஸாம் ஹால் கொண்டு போகிறேங்கிற ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் நான் என்ன பண்ணுறேன்னா, OMRல என்னென்னலாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ, ஒரு எக்ஸாம் ஹாலில் என்னென்னலாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தேவைங்கிறது உங்களுடைய சப்போர்ட்டு. நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க.
ஒரு உறுதியாக ஒரு ஜாபுக்குள்ளே போகிற வரைக்கும் நாங்கள் துணை இருப்போம், நான் துணை இருப்பேன் அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இவ்வளோ பார்த்துருக்காங்கன்னு நானும் சந்தோஷப்படுவேன். தெரியப்படுத்துங்க, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.